பிக் மேட்ச் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரைவலரின்னு தான் சொல்லணும். ஏன்னா பாயிண்ட்ஸ் டேபிள் ரொம்ப மோசமான இடத்துல இருக்க ரெண்டு டீம். ஒன்று கொஞ்சம் கேவலமாக விளையாடுது சிஎஸ்கே, ஒன்றுன்னு ரொம்ப கேவலமாக விளையாடுது மும்பை. கடப்பாறை லைனப் வச்சுட்டு இவ்வளோ கேவலமாக விளையாடுதான்னு பார்த்தீங்கன்னா அது உண்மைதான், வேற வழி இல்லை. மும்பை ஃபேனா நான் ஒத்துக்கு தான் ஆகணும். இன்னைக்கு கேம் பிளான் ஃபார் சிஎஸ்கே விசஸ் எம்ஐ மேட்ச். இந்த மேட்ச்ல எந்த டீம் கொஞ்சம் கன்றாவியா விளையாடுதோ அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. வழக்கம் போல சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் லைக் பண்ணிருங்க. லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. சரி, ஓகே. இது சேப்பாக்கில் நடக்குது. லாஸ்ட் 7 டேஸ் 8 டேஸ் முன்னாடி தான் சென்னை ஜெயிச்சாங்க மும்பையில், வான்கடையில் வச்சு 104 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்க. ஐ திங்க் தே வில் கம் வித் கான்ஃபிடென்ட்னு நினைக்கிறேன். ஒரு ஜிடியோட தோத்துருந்தாலும் ஒரு குட் ஃபைட் கொடுத்தாங்க எண்ட்ல. சரி, ஓகே. சேப்பாக் பிச்சோட பார்ப்போம். சேப்பாக் ஒரு எப்படி இருக்குன்னு தெரியல. மும்பைக்கு எது மாதிரி விக்கெட் கொடுப்பாங்கன்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு மேட்சும் ஒவ்வொரு மாதிரி விக்கெட் கொடுக்கறதுனால அவங்களால அடாப்ட் பண்ண முடியலையா இல்ல கேம் பிளான் சரியா கொண்டு வர முடியலையா உள்ளன்னு தெரியல. ஐ திங்க் தே வில் கோ ஃபார் நார்மல் விக்கெட்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா மும்பை இருக்கிற ஃபார்ம் பார்த்தீங்கன்னா எந்த விக்கெட் கொடுத்தாலும் ஓரளவுக்கு எந்த டீமாக இருந்தாலும் ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்கு. கேகேஆரோட ஆடினா கூட ஜெயிச்சிருவாங்களோ என்னமோ கேகேஆர், அது மாதிரி தான் இருக்கு. பட் வெயிட் அண்ட் சி. எனக்கு தெரிஞ்சு டாஸ் ஜெயிச்சா சேசிங் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். பட் ரெண்டு டீமோட நிலைமை பார்த்தீங்கன்னா டாஸ் ஜெயிச்சு கம்னு ரன்ஸ் அந்த போர்டு போட்டு ட்ரை பண்ணுங்க டிஃபெண்ட் பண்ண. போன மேட்ச் அதான் சொன்னேன், வான்கடையில் 240 அடிச்சாங்க, கேட்சும் விட்டாங்க டிராவிஸ் ஹெட்டுக்கு. சரி, கேட்ச் தான் விட்டீங்க, பிடிச்ச கேட்சுக்காச்சும் அப்பீல் பண்ணலாம்ல. சரி, ஓகே. அது பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை. வெளியில போற டீம் ஒன்று ஜெயிச்சு என்ன பண்ண முடியும், ஆல்ரெடி முடிஞ்சு போனது தான். சரி, ஓகே. லெட்ஸ் டாக் அபவுட் சிஎஸ்கேவோட 11. வாட் சேஞ்சஸ் சுட் சிஎஸ்கே டூ அது பார்க்கலாம். அது என்னன்னா எனக்கு தெரிஞ்சு தே ஹாவ் டு திங்க் ஆன் கார்த்திக் சர்மா. கார்த்திக் சர்மா எதுக்கு திருப்பி திருப்பி சான்ஸ் கொடுக்குறாங்கன்னு தெரியல. இவங்க கிட்ட நல்ல ஒரு ஸ்பின் ஹிட் பண்றாரு. பட் சஃப்ராஸ் கான் எக்ஸ்பீரியன்ஸ் டொமஸ்டிக்ல ஸ்ட்ராங்கா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவரை கொஞ்சம் மேலே இறக்கி, உர்வில் பட்டேலும் இருக்கட்டு சஃப்ராஸும் இருக்கட்டு, மேலே இறக்கினாலும் பரவாயில்ல, நீ ஒரு 3 டவுன் அது மாதிரி இறக்கி விடுங்க. எப்போ விக்கெட் போகுதோ அப்போ கொஞ்சம் ரன்ஸ் கம்மியா இருக்கும்போது இறக்கி விட்டு ஆட வைங்க. கார்த்திக் சர்மா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லை. இன்கேஸ் எம்எஸ் தோனி ஃபிட் எனஃப் டு பிளே கேம்னா டைரக்டா ஒரு பிரச்சனையும் இல்லை. கார்த்திக் சர்மாக்கு பதிலாக எம்எஸ் தோனி. உர்வில் பட்டேல டிராப் பண்ண மாட்டாங்க. டாப் ஆர்டர்ல இப்பதான் வந்திருக்காரு. ஒரு மேட்ச் அக்ரஸிவ் ஆப்ஷன் எடுத்து அவுட் ஆனாரு அகெயின்ஸ்ட் ரபாடா. பட் இந்த மும்பைல இனப்புக்கு எதிராக ஹி கேன் பெர்ஃபார்ம் நினைக்கிறேன். அடுத்து டாப் ஆர்டர்ல ருத்ராஜ் டைம் எடுத்து ஓரளவுக்கு செட்டில் ஆகி ஒரு நல்ல ஸ்கோர் எடுத்தாரு. அது ஒரு சிஎஸ்கே டீசெண்டான டோட்டலுக்கு போகவும் காரணமாச்சு. பிளஸ் அவர்னாலையும் கொஞ்சம் ஸ்லோ ஆனனாலையும் மேட்ச் என்ன சொல்றது கொஞ்சம் போர் அடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னு எல்லாம் சொன்னாங்க. போர் அடிச்சது மாதிரியும் இல்லாம சிஎஸ்கே கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணாத மாதிரி அப்படி ஓவராலா சொன்னாங்க. பட் ருத்ராஜ் ஆல்ரெடி பேசியிருந்தேன், ருத்ராஜ் டைம் எடுத்து ஆடி ஃபார்முக்கு வர்றதுதான் சிஎஸ்கேக்கு நல்லது. ஏன்னா இப்ப இருந்து 6ல் 5 ஜெயிச்சா கூட சிஎஸ்கே மேத்தமெட்டிக்கலி காட் சான்ஸ் டு குவாலிஃபை. என்னதான் டாப் 4 12 12 12 13 12 12 12 இருந்தாலும் ஆர்சிபி நேற்று தோத்துருக்காங்க. மேபி இன்னைக்கு ஆர்ஆர் தோக்கலாம். அது மாதிரி தோக்க நடந்துட்டு இவங்க ஒரு 16 பாயிண்ட் எடுத்தாங்கன்னா கன்ஃபார்ம் டாப் 4 போகலாம். இது மாதிரி ஆல்ரெடி நடந்திருக்கு. அதனால டாப் 4 ஃபீல்டுனால சொல்லாதீங்க. ஆர்சிபி தே மைட் ஸ்லைட் டவுன் அண்ட் எஸ்ஆர்ஹெச் ஸ்லைட் ஆவாங்களா, தே ஆர் பீக்கிங் அட் த ரைட் டைம் சொல்லணும். ஃபர்ஸ்ட் 4 மேட்ச்ல 3-2 தோத்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஃபார்முக்கு வந்து இப்போ சூப்பரா மும்பையோட ஜெயிச்சது மட்டும் இல்லாம பாயிண்ட்ஸ் டேபிள் ஒரு 12 பாயிண்ட் எடுத்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆர்ஆர் மேபி தே வில் ஸ்லைட் டவுன். ஜிடி சிஎஸ்கே ஆர் டிசிக்கெல்லாம் சான்ஸ் கிடைக்கலாம். மேபி மும்பை மேத்தமெட்டிக்கலி இன் சொல்லணும். 6 out of 6 வித் குட் ரன் ரேட், தென் அதர் 16 வித் டைட் அப் டீம்ஸ் தே கேன் குவாலிஃபை. பட் வெயிட் அண்ட் வாட்ச் தான் சொல்லணும். என்ன நடக்குன்னே சொல்ல முடியாது. எனி டீம் கேன் பீட் எனி டே. பட் 6 out of 6 வித் திஸ் டீம் ஐ டோன்ட் திங்க் ஸோ. தே வில் கம் பேக். ஒரு 4 மேட்ச் ஜெயிக்கலாம், 3 மேட்ச் ஜெயிக்கலாம். பட் 6 out of 6 தட்ஸ் டஃப். வித் பஞ்சாபோட ஆர்சிபியோட ஆர்ஆரோட ஆடணும் அண்ட் எல்எஸ்டியோட ஆடணும். தட்ஸ் நாட். அதுக்கு முன்னாடி நம்ம பங்காளிஸோட ஆடணும். சிஎஸ்கே அவங்களோட ஜெயிங்க, அப்புறம் நாங்கள் ஹோப்பெல்லாம் யோசிக்கிறோம். நெக்ஸ்ட் எடுத்து சிஎஸ்கேட ஃபினிஷிங்.
தூபே, சுபம் தூபே பார்த்து கத்துக்கோ அப்படின்னு சொல்லிலாம் மீம் போட்டிருந்தாங்க. யூ ஹாவ் டு திங்க் ட்வைஸ் வைல் புட்டிங் சச் அ மீம். ஏன்னா சிவம் தூபே இந்தியன் டீமுக்கு ஆடி கொடுத்துருக்காரு, வேர்ல்டு கப் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு, வேர்ல்டு கப் வின்னர் 2 times. ஃபைனல்ல 2 மேட்சுமே சூப்பரா ஆடி கொடுத்தாரு. 2024ல இம்பார்ட்டன்ட் 24 இந்த சாரி 17 இந்த மிடில் ஆர்டர் அண்ட் எண்ட்ல 24 இந்த செகண்ட். அது குரூஷியலா இல்லைனாலும் அது ஒரு மொமெண்டம் கொடுத்துச்சு. ஏன்னா மொமெண்டம் டவுனா இருந்தாங்க ஃபைனல் அன்னைக்கு. 15 ஓவர் 210 இருந்துட்டு கடைசி 5 ஓவருக்கு வெறும் 4 ஓவருக்கு 30 தான் அடிச்சிருந்தாங்க. 30 28. கடைசி ஒரு 20 ரன் அடிச்சு அந்த மொமெண்டம் எடுத்துட்டு வந்ததுதான் முக்கியம். மொமெண்டம் வெரி மச் இம்பார்ட்டன்ட் இன் கிரிக்கெட் அண்ட் வெரி மச் இம்பார்ட்டன்ட் இன் ஸ்போர்ட்ஸ். அதுதான் மென்டல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த கேம் பிளஸ் டீமோட ஒரு ஸ்ட்ரென்த்னே சொல்லலாம். ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிரியேட் பண்ணும் இந்த மொமெண்டம். அது ரொம்ப முக்கியம். இன்னிங்ஸ் எண்ட்லையும் சரி, ஓப்பனிங் ஆஃப் த பவுலிங் ஆர் பேட்டிங்லையும் சரி, அது ரொம்ப முக்கியம். அது முந்திர மேட்ச் மொமெண்டம் அதை விட முக்கியம். அது கொடுக்காத கான்ஃபிடென்ட் எதுவுமே கொடுக்காது. நீ முந்திர மேட்ச் செஞ்சுரி அடிச்சுட்டு வந்தீங்கன்னா நர்வ்ஸ் கம்மியா இருக்கு உனக்கு, நர்வஸ்னஸ். வேற நீ ஒரு டக் அவுட் ஆயிட்டீங்கன்னா இந்த மேட்ச் அவுட் ஆயிரும்னு ஒரு மைண்ட்ல ஒன்று கொண்டு போக. அதெல்லாம் இந்த மென்டல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த கேம்ல இந்த மொமெண்டம் இந்த வார்த்தை, இந்த மொமெண்டம்ங்கிறது ரொம்ப குரூஷியலா பிளே ஆகும் வென் யூ காட் சம்திங் அவுட் ஆஃப் யூ. உங்ககிட்ட என்னதான் ஃபார்ம் இருந்தாலும், என்னதான் பெரிய நேம் இருந்தாலும், நீ நிறைய பெர்ஃபார்ம் பண்ணி தான் அந்த ஸ்டேஜுக்கு போயிருந்தாலும், அந்த இடத்துல உனக்கு அந்த மொமெண்டம் இது மாதிரி என்ன சொல்றது, ஒரு ஃபார்ம், ஒரு லக் அதெல்லாம் இருந்தா தான் இன்னும் கொஞ்சம் நீ நிறைய ரன் ஸ்கோர் பண்ணுவ, பிளஸ் உன் டீமும் ஜெயிக்க முடியும். நெக்ஸ்ட் எடுத்ததையும் அவங்களோட ஐ மீன் அந்த தூபே மேட்டரே முடிக்கல. தூபே தான் அவரு லிட்டில் லெஸ் ஃபார்ம் இருந்தாரும். சூரியகுமார் தூபே மாதிரி பிளேயர்ஸ்க்கெல்லாம் 1 மேட்ச் போகுது. இன்னைக்கு பராக் மாதிரி ஆடினார்ல, அது காரணம் லாஸ்ட் மேட்ச் கொடுத்த கான்ஃபிடென்ட். வின் பண்ணாங்க, சேஸ் பண்ணாங்க 230 வித் 7. இவர் வந்து குரூஷியலா இடையில மிடில் ஓவர்ஸ்ல அடிச்சு கொடுத்தாரு. அந்த கான்ஃபிடென்ட் எடுத்துட்டு வந்தாரு. அதுதான் இன்னைக்கு 90 அடிக்க வச்சுச்சு. அது ரொம்ப குரூஷியலா இருக்கும் இந்த மாதிரி கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸுக்கெல்லாம். அது மைண்ட்ல வச்சுக்கோங்க. தூபே ஐ திங்க் திஸ் மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ப்ரூவன் கமடாட்டி. எவ்வளவோ பிளேயர்ஸ் இருக்கும்போது தூபே ஏன் டீம்ல இருக்காரு? அது ஃபீல்டிங்கும் அவ்வளோ எஃபெக்டிவா பண்ண மாட்டார். அப்பவும் டீம்ல இருக்காருன்னா he is a big hitter and very capable of winning the match. இந்த சொல்லணும். அதோட சேர்த்து ஓவர்டன் ரியலி he had a good outing this season தான் சொல்லி ஆகணும். பவுலிங்லயும் சரி பேட்டிங்லயும் கப்பல் ஆஃப் குட் நாக்ஸ். அது லாஸ்ட் மேட்ச் குரூஷியலா அடிச்சு கொடுத்தாரு எண்ட்ல. அது ஒரு லைட்டா சிஎஸ்கேக்கு நம்பிக்கை கொடுத்துச்சு. இல்லைன்னா ரொம்ப மோசமா தோத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, சிஎஸ்கேவோட ஓவரால் பேட்டிங் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டீசெண்டா இருக்கு. அந்த பிரிவிஸ் எனக்கு தெரிஞ்சு விக்கெட் ஸ்லோவா இருந்தா அதுக்கு தகுந்த ஷார்ட் செலெக்ஷன், அந்த நோ லுக் ஷாட் எல்லா டைமும் அது கை கொடுக்காது. நோ லுக் எப்பன்னா அந்த பாலை வந்து கரெக்டா ஒரு ரேஞ்சில் இருக்கும்போது அது பார்க்காம பிக் பண்றது, அது பேட்டிங் கண்டிஷன்ல ஒர்க் ஆகும். பட் பால் கொஞ்சம் நின்று வரும்போது நீ முதலே அது ஸ்லாட்ல இருக்குன்னு நீ பேட்டை நோ லுக் ஷாட்னா அது பார்க்காம போயிருவேன். பட் இன்கேஸ் அது ஹோல்ட் ஆகி லைட்டா சர்ஃபேஸ்ல நின்று வந்துச்சுன்னா இட் வில் டேக் யூ அவுட். அதுதான் 3 times நடந்துச்சு. போன மேட்ச் நடந்துச்சு. அது சேப்பா விக்கெட் போன மேட்ச் ஈவினிங்னால ஒண்ணுமே ஸ்லோவா இருந்திருக்கு. லாங்ல அவுட் ஆனார் நோ லுக் 2-3 மேட்ச். பட் லாஸ்ட் மேட்ச் மிட் ஆஃப்லயே அவுட் ஆனாரு. யூ ஹாவ் டு லுக். அந்த ஷாட் தேவையா? மேபி அப்ப பால் வந்து நின்று லைட்டா வருதுன்னா ஒரு பாட்டம் ஹேண்டை ரிலீஸ் பண்ணி ஸ்ட்ரைக் பண்ணலாம். வேர்ல்டு கப்ல ஆல்ரெடி பண்ணியிருக்காரு. நம்ம வீடியோலயே ஆல்ரெடி பேசியிருக்கோம். வேர்ல்டு கப் அப்போ மில்லருக்கும் அந்த விக்கெட்டுக்கும் நான் ஆல்ரெடி பேசியிருந்தேன். சரி, ஐ டென்ட் கோ டீப் இன் டு இட், பட் ஹி ஹாவ் டு லுக் இன் டு இட் நினைக்கிறேன். ஓவராலா பேட்டிங் டீசெண்டா இருக்கு. தே கேன் ப்ரொவைட் சம் crucial runs in the middle by the middle orders and openers. They doing well. They will do well நினைக்கிறேன். ருத்ராஜ் லைட்டா ஃபார்முக்கு வந்துட்டாரு. சஞ்சு இஸ் குட் அண்ட் ஓவராலாக பார்த்தோம்னா பேட்டிங் லுக்ஸ் குட். மும்பையோட பேட்டிங் பார்த்தீங்கன்னா வில் ஜாக்ஸ், ரிக்கில்டன் தான் ஓப்பன் பண்ண போறாங்க. ரோஹித் கப்பல் ஆஃப் மேட்ச் இன்னும் வெயிட் பண்ணணும்னு போன மேட்ச் சொன்னாரு. அப்படின்னு இந்த மேட்ச் ஆடுவாரா? கன்ஃபார்ம் ஆட மாட்டாருன்னு நினைக்கிறேன். நெட்ஸ்லேயே அவ்வளோ பார்க்கல, கன்ஃபார்ம் ஆட மாட்டாரு. போன மேட்ச் கூட நம்பினேன், பட் இந்த மேட்ச் கன்ஃபார்ம் இல்லைன்னு கப்பல் ஆஃப் மேட்ச் சொல்லியிருக்காரு. ரெஸ்ட் கன்ஃபார்ம். உனக்கு ஒரு தேவையா தெரியல. உனி எப்படி வெளியில போறது? அவர் ஆடி உன்னை கொஞ்சம் அசிங்கப்படுத்த வேண்டாம்னு நினைக்கிறேன்.
ஓகே, ரிக்கில்டன் குயின்டன் டீகாக்கு பதிலாக வந்து செஞ்சுரி. மும்பை இந்த ஸ்குவாட் வச்சு எப்படி தோக்குறாங்கன்னே தெரியல. இது டீகாக் இன்ஜுரி, சான்னர் இன்ஜுரி ரூல்ட் அவுட், அண்ட் இம்பார்ட்டன்ட்லி ரோஹித் சர்மாவும் இன்ஜுரியில் இருக்காரு. 3 முக்கியமான பிளேயரை ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஒரு அதை விட ஈக்குவலா, அதை விட மேல இருக்கிற பிளேயரும் ஒரு ஈக்குவலா இருக்கிற பிளேயரை ரீப்ளேஸ் பண்ணி அவங்கள விட நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னா என்னதான் பிரச்சனை உங்களுக்கு ஜெயிக்க? சரி, ஓகே, சம் கன்சர்ன்ஸ் ஃபார்ம் அதெல்லாம் இருக்கு. லெட்ஸ் ஜஸ்ட் டிஸ்கஸ். சாரி. சரி, ஓகே. ஓப்பனிங் ரிக்கில்டன் அண்ட் ஜாக்ஸ் தான் ஓப்பன் பண்ண போறாங்க. ஜாக்ஸ் லுக்கிங் வெரி குட் இன் வான்கடே, பட் சேப்பா கிரிக்கெட்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாரு? இட்ஸ் வெயிட் அண்ட் சி. ஐ திங்க் ஹி வில் டூ. எனக்கு தெரிஞ்ச அவருக்கு ஃபாஸ்ட் பவுலர் பிரச்சனையே இல்லைன்னு நினைக்கிறேன். நல்லா ஓப்பன் பண்ணி ஸ்டான்ஸை நீட்டாக கிளீனாக ஹிட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ரூம் கொடுத்து ஆஃப் சைடில் கட் பண்ணுறாரு. அவர் லெக் சைடு மட்டும் ஸ்கொயரில் மட்டும் நம்பி இல்லை, ஈதர் சைட் ஆஃப் விக்கெட்டையும் ஆக்சஸ் பண்ணுறாரு. அது ஒரு நல்ல பேட்ஸ்மேன் அண்ட் பவர் பிளே பேட்டிங்கை சூப்பராக ஆக்சஸ் பண்ணக்கூடிய வில் ஜாக்ஸ் ஆல்ரெடி பார்த்தோம். அதே மாதிரி போன மேட்ச் பண்ணாரு, இந்த மேட்ச் டூ பண்ணுவோம். ஐ மீன் வில் கண்டினியூ. அண்ட் ரிக்கில்டன் அந்த ஃபோர்த் ஸ்டெம்ல கரெக்டாக ஆஃப் சைடு வச்சா லென்த் பால பிக்கப் புல் மாதிரி ஒரு ஷாட் வச்சிருக்காரு. மிட் விக்கெட்ல கொளுத்தி விட்டுறாரு. பட் அந்த பாலுக்கு ஃபீல்டு வச்சு கூட எடுக்க முடியும். சேப்பாக் ஸ்லைட்லி கொஞ்சம் மிட் விக்கெட் கொஞ்சம் பின்னாடி இருக்கும், ஒரு 10-15 மீட்டர்ஸ். தென் வான்கடே அச்சிங் ஃபார்ம். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். கன்ஃபார்ம் ஃபீல்ட் செட் பண்ணிட்டு வருவாங்க. கோ டு ஷாட் அந்த இடத்துல நிறுத்த முடியாது. அந்த ஷாட் ஆள் வச்சிருக்காங்கன்னா மைண்ட்ல பிளே பண்ணும். அதர் ஷாட் ட்ரை பண்ணலாம், அதெல்லாம் நிறைய மைண்ட்ல பிளே பண்ணும். பட் ஹி வில் கோ நினைக்கிறேன். மைண்ட்ல பிளே பண்ணாலும் ஃபார்மை நம்பி போவாங்க. தட்ஸ் த குவாலிட்டி ஆஃப் த பேட்ஸ்மேன் வி ஹேவ் அண்ட் ஹி இஸ். அண்ட் ஒன் டவுன்ல நமந்தீர், சூரியகுமார், திலக் போட்டு கசகசன்னு ஆடிட்டு இருக்காங்க. ஐ திங்க் இந்த மேட்ச் சூரியகுமார் தான் வருவாரு. சூரியகுமார் எக்ஸலண்டான பிளேயரு. அவரு ஃபார்ம்ல இல்ல அது இதுங்கிறாங்க, பட் அவுட் ஆஃப் ரன்ஸ் அவர் ஆல்ரெடி சொன்னார் வேர்ல்டு கப்ல, நாட் அவுட் ஆஃப் ஃபார்ம் அண்ட் ஜஸ்ட் அவுட் ஆஃப் ரன்ஸ். அதே தான் இங்கேயும். அவர் அடிக்கிற ஷார்ட் செலெக்ஷன் 1 or 2 பேடா இருக்கிறனால அவுட் ஆயிடுறாரு. ஃபர்ஸ்ட் பாலே அந்த பவுன்சர் ஷார்ட் செலெக்ஷன் அதை எப்படி ஆடி இருக்கலாம், மேபி லீவ் பண்ணி இருக்கலாமோ. வெயிட் அண்ட் சி ஹி வில் டூ நினைக்கிறேன். 2 டவுன்ல திலக் வர்மா, நமந்தீர் அக்கார்டிங் டு தி சிச்சுவேஷன். ஏர்லியரா இருந்தா நமந்தீர் டு கிரைசிஸ் மேன் கப்பல் மோர் டைம்ஸ் பண்ணி கொடுத்துருக்காருன்னு இறக்கியிருக்காங்க. இன்கேஸ் 13-14 திலக் வர்மா or ஹர்திக் பாண்டியா will join according to right left combination. அது ஆல்சோ குரூஷியல் தான், ரைட் லெஃப்ட். அதுக்கெல்லாம் நான் உள்ள போக தேவையில்லை. ரைட் லெஃப்ட் எல்லாம் தேவை. ஸ்பின்னர்ஸை டேக் டவுன் ஆகும். சரி, ஏன்னா ஃபீல்ட் செட் மாத்திட்டே இருக்கும்போது அது ஒரு கன்ஃபியூஷனா இருக்கும், நிறைய கிரியேட் பண்ணும். கமெண்ட்ரிலேருந்து ஈஸியாக சொல்லிடலாம், அது வெளியிலேருந்து சொல்லிடலாம் ரைட் லெஃப்ட் எல்லாம் ஒரு மேட்ரு. பட் உள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியும், கோச்சுக்கு தெரியும், ட்ரெஸ்ஸிங் ரூம்ல உட்காந்து டாக்டிக்ஸ் பேசுறவங்களுக்கும் ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்றவங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு இதோட இம்பார்ட்டன்ஸ். அதனால அது நான் குறையே சொல்ல மாட்டேன். குட், கீப் டூயிங். பட் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் அடுத்ததையும் பார்த்தா ரூதர்ஃபோர்டுக்கு பதிலாக ராபின் மின்ஸ் அப்படியே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஃபாரின் ஸ்லாட்டுக்கு தகுந்த மாதிரி. ரதர்ஃபோர்ட் நல்லா தான் ஆனாரு, பட் இந்த காம்பினேஷனுக்காக வில் ஜாக்ஸ் உள்ள வந்ததையும் ட்ரெண்ட் போல்ட் குட் டிசிஷன் டு பேக் நல்லா போட்டார் கடைசி 2 ஓவர். அதே மாதிரி ராபின் மின்ஸ் அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, பட் ஹி ஆல்சோ ஒரு பால் கிடைச்சிச்சு. அந்த அளவுக்கு அது ஒரு பால் வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியாது. ஹி வில் பி அ கிரேட் அசெட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சா கன்ஃபார்ம் அவரும் நல்ல நல்ல கமாடிட்டி தப்பா நினைக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் குட் ஸ்கவுட் அப்படி இப்படியும்பாங்க, அது எல்லாம் தெரிஞ்சதுதான். ஹி வில் டூ நினைக்கிறேன். ஹர்திக் பாண்டியா லாஸ்ட் மேட்ச் ஒரு கிளிம்ஸ் காமிச்சாரு, இந்த மேட்சும் அதை எடுத்துட்டு வந்தா போதும். அவரும் அவுட் ஆஃப் ரன்ஸ் தான், போன மேட்சே ப்ரூவ் பண்ணாரு. அவர் ஃபார்ம் எல்லாமே இல்லை, அவுட் ஆஃப் ரன்ஸ் தான். சூப்பரா பால் ஸ்ட்ரைக் பண்ணாரு. ஓவராலா பேட்டிங் லுக்கிங் குட், டேஞ்சரஸ் தென் மெனி டீம்ஸ். பட் பாயிண்ட்ஸ் டேபிள்ல நம்மளை அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. கடப்பாறையை போட்டு சூடு பண்றதும் என்னெல்லாம் மாதிரி மீமெல்லாம் வருது, இதெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. பட் என்ன பண்றது, அப்படிதான் விளையாடுறாங்க. ஓகே, 2 டீமோட பவுலிங் கம்பேரிசன் பார்த்துடலாம். பவுலிங்ல என்னதான் நேம் ஆன் பேப்பர்ல ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சிஎஸ்கே காட் பெட்டர் பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன் நினைக்கிறேன். மும்பை கிட்ட பிளானிங் இருந்தாலும் எக்ஸிகியூஷன் லேக் ஆகுது. பும்ராவே இருந்தாலும்
he giving some slot balls. பிச்சு அதை பத்திலாம் நான் சொல்லல. பிச்சு ஃபிளாட்டா தான் இருந்தாலும் ஈசான் மலிங்கா பவுல்ஸ் வெல். டியூவே இருந்தாலும் பும்ரா இஸ் நாட் அ பும்ரா ஓல்ட் பும்ரா. பட் அவர் நான் டீஸ் ஆர் கிரிட்டிசைஸ் பண்ணல. எனி ஒன் கேன் கோ திஸ் ஸ்பேஸ். பட் பும்ரா பிளானை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியே ஆகணும். முன்னாடி சொன்னாரு இப்படி வந்து நான் யார்கர் போடுற பால மெமரி பண்ணிடுவேன் இந்த ஆக்ஷன்ட்டு. எப்பெல்லாம் எனக்கு யார்கர் போடணும்னு தோணுதோ அப்பெல்லாம் இந்த ஆக்ஷன் மெமரி அந்த ஆக்ஷனை ரெப்ளிகேட் பண்ணுவேன், அது பெர்ஃபார்ம் பண்ணும். பட் ஸ்லாட்ல அப்பப்போ அது விழுந்துருது, மிஸ் ஆகி ஃபுல் டாஸ் லோ ஃபுல் டாஸும் விழுகுது. பும்ரா இஸ் பும்ரா, ஹி வில் பேக்னு நினைக்கிறேன். ட்ரெண்ட் போல்ட் 2 ஓவர் நல்லா போட்டாரு, சான்ஸ் கிரியேட் பண்ணாரு நிறையா. நல்லா போடலன்னு யாரும் சொல்லவே முடியாது. சான்ஸ் கிரியேட் பண்ணி மிஸ் பண்ணதுக்கப்புறம் அப்பீல் பண்ணாததுக்கப்புறம் அவர் மேலேயும் தப்பு இருக்குதான். பட் அப்பீல் பண்ணாததுக்கப்புறம் 6 போச்சுன்னா தட்ஸ் நாட் இன் ஹிஸ் ஹேண்ட். சான்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் டிராவிஸ் ஹெட் அவர் நேச்சுரல் கேம் பிளே ஆட ஆரம்பிச்சார். இது ஆல்ரெடி 2 சான்ஸ் கிடைச்சிருச்சு, எனக்கு ஒரு சான்ஸ் விக்கெட்டு அப்பீலும் பண்ணல அப்படி இப்படின்னு ஆட போய் ஒரு பால் 2 பால் தான் லூஸ் பால். பட் ஹி பவுல்ஸ் குட். அண்ட் அல்லாஹன் ஃபார் க்ரூசிலா சூப்பரா எல்லா மேட்சும் கரெக்டாக விக்கெட் கொடுக்குறாரு. பட் ஹர்திக் பாண்டியா ராங் டைம்ல வந்து சொதப்பி விட்டுறாரு. அவர் ஒரு லூஸ் பால் அந்த 11 ஓவர் 10 ஓவருக்கு 110 இருக்கும்போது ஒரு லூஸ் பால் போட்டார் ஃபர்ஸ்ட் பால் நிதிஷ் ரெட்டிக்கு. லூஸ் பால் போடாம அவரை வச்சு டாட் பண்ணியிருந்தா அந்த ஓவர் 15 ரன்னோ 16 ஒரு 6 4 16 ரன் வந்துச்சு. அப்படியே மொமெண்டம் ஷிஃப்ட் ஆச்சு. நல்ல மொமெண்டம், 2 விக்கெட் 3 விக்கெட் எடுத்திருந்தாங்க. அந்த இடத்துல கேம் சேஞ்ச் ஆயிருச்சு போன மேட்ச். சரி ஓகே. அப்புறம் இன்னொரு ஸ்பின்னர் வில் ஜாக்ஸ், அவர் பார்ட் டைம் தான், அப்பப்போதான் யூஸ் பண்ண முடியும். சேப்பாக்கில் அசிஸ்ட் பண்ணிச்சுன்னா யூஸ் பண்ணலாம். பட் வி வில் லுக். நெக்ஸ்ட் அடுத்ததையும் அந்த சர்துல் தாக்கூரை இம்பாக்டாக எடுத்து வந்தாங்க, எதுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. அந்த அல்லாஹன் ஃபார் ஒரு 4 ஓவர்ஸ் இருக்கும்போது கொடுக்கறதுக்கு பதிலாக சர்துல் தாக்கூருக்கு போயிருக்கலாம். ஏன்னா அவர் அல்லாஹன் ஃபார் அசால்ட்டா கிளாஸ் அடிச்சாரு. ஸ்பின் ஹிட்டர், வெரி டேஞ்சரஸ் பிளேயர். அவருக்கு சர்துல் தாக்கூர் மேபி ஒரு வைடி லைன் சூப்பராக போடுவார். வைடி யாருக்கார் போட்டு ஹர்திக் பாண்டியா டாட் பண்ணார். அதே மாதிரி சர்துல் தாக்கூர் அதே மாதிரி வைடி யாருக்கார் நிறைய போட்டார் ஃபியூ மேட்சஸ். மேபி ஒரு ஓவர் நல்லா போடுவார். அது அந்த ஓவராக கூட இருந்திருக்கலாம். ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி மிஸ்டேக்ஸ் கொஞ்சம் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சிஎஸ்கே பவுலிங் ஸ்பின் டிபார்ட்மெண்ட் அகில் ஹுசைன் அண்ட் நூர். அகில் ஹுசைன் அந்த மேட்ச் வான்கடேயில் நல்லா பண்ணார். பட் அடுத்த மேட்ச்ல பண்ணல. வான்கடே அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா டியூ வரல, வேற எஸ்ஆர்ஹெச்க்கு டியூ வந்துச்சு. அந்த அன்னைக்கு டியூ வந்திருந்தா அகில் ஹுசைனால் அவ்வளோ எஃபெக்டிவாக போட்டிருக்க முன்னாடி 100 நாளையும் அவ்வளோ எஃபெக்டிவாக போட்டிருக்க முடியாது. அதனால தான் 104 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்க. இல்லைன்னா மேபி கேம் க்ளோஸாக போயிருக்கலாம். ஆர் மும்பை ஜெயிச்சிருக்கு. நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு, லக், ஜட்ஜ்மெண்ட், ப்ரெடிக்ஷன் நிறைய இருக்கு. சரி ஓகே. ஓவராலாக பார்த்தோம்னா ஓவர்டன் மிடில் ஓவரில் தான் போட வேண்டியது போன மேட்ச் பவர் பிளே டியூ டு புவர் மேனேஜ்மெண்ட் டிசிஷன். தேவையில்லாம் சஃப்ராஸ் ஒரு 50-50 தான். ஆல்ரெடி 3 விக்கெட் போயிருக்கு, 2 விக்கெட் போயிருக்கு. நீ அவர் இறக்கி விடுறீங்கன்னா அவர் ரெஸ்பான்சிபிளான பேட்ஸ்மேனா, அதுதான் ரொம்ப முக்கியம். டீமை கிரைசிஸ். ரமன்தீர் நிறைய மேட்ச் இறக்கி விட்டு இது பண்ணாரு. காரணம் அவர் கரெக்டான பாலை பிக் பண்ணி எடுத்துட்டு போய் பார்ட்னர்ஸை பில்ட் பண்ணுவார்னு. வேற இவரு ஃபர்ஸ்ட் பாலே அவுட் சைட் ஆஃப் போறத பிக் பண்ணி புல் ஷாட் அடிக்க போகணும். ஒர்ஸ்ட் ஷாட். ரெஸ்பான்சிபிளா ஒரு விக்கெட்டும் போச்சு. ஒரு நல்ல பவுலர் முகேஷ் சௌத்ரி போயிட்டாரு. மேனேஜ்மெண்ட்டும் தப்பு, சஃப்ராஸோட ஷார்ட் செலெக்ஷனும் தப்பு. சரி ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முகேஷ் சௌத்ரி பவர் பிளேல போடுவார் இந்த மேட்ச் கன்ஃபார்ம். லெஃப்ட் ஹேண்டர் ட்ரபிள் கன்ஃபார்ம் மும்பை கொடுக்குறாங்க நிறைய பேர். இந்த மேட்ச் கொடுப்பாரோ மேபி. போன மேட்ச் வான்கடையில் சூப்பராக போலிங் போட்டு இவர் தான் டைட்டாக வச்சார் பவர் பிளேல. 6 ஓவருக்கு 29க்கு 3க்கு இவர் ஒரு பங்கு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஓவர்டன் மிடில் வந்தால் தான் கரெக்ட். ஏன்னா நியூ பாலில் நிறைய ரன் லீக் பண்ணிடுறாரு. மிடில் கொஞ்சம் பால் ஓல்ட் ஆகும்போது அந்த ஹார்ட் லென்த் கிராஸ் சீமில் பிடிச்சி ஹார்ட் லென்த் அடிக்கிறாரு. அதில் தான் 140 145 சர்ப்ரைஸ் பவுன்சர் இன்னும் எஃபெக்டிவாக இருக்குது. நியூ பாலில் சர்ப்ரைஸாக பவுன்சர் போட்டாங்க, அழகாக பேட்டுக்கு ஸ்கிட்டாக வருது. அது இல்லாமல் 2 பேர் தான் வெளியில் இருக்காங்க. மேனை ஃபைன் பண்ணுறது இல்லை, கேப்பில் எங்கேயாச்சும் போயிடுது.
அது ரொம்ப கஷ்டம். கரெக்டாக 2 ஃபீல்டர் செட் பண்ணி எடுக்கிறதெல்லாம் பவர் பிளேயில் அது அக்யூரேட்டாக போகும்னு சொல்ல முடியாது. வேற மிடில் ஓவரில் 4 ஃபீல்டர்ஸ் அந்த எண்ணிலேருந்து ப்ரெஷர் கிரியேட் பண்ணும்போது நீங்கள் டைட்டாக வைக்காம வைக்கலினாலும் அட்டாக் பண்ணி பவுன்சர் இது மாதிரி ஷார்ட் பால் போட்டு விக்கெட் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டில் நூர் அகமத் குட், பட் இந்த மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணுவாரா டவுட்ஃபுல். கூகுளி இஸ் குட். அந்த லெக் ஸ்பின்ல தான் நிறைய அடி வாங்குறாரு. கூகுளி சர்ப்ரைஸாக அதிகமாக போகணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எடுத்ததையும் கலீல் அகமத் போனதுக்கப்புறம் கம்போஜ் பர்ஃபார்மிங் வெரி வெல். டைட்டாக ஓவர் இருக்கிறார். போன மேட்ச் எல்லாரும் லீக் பண்ணாங்க ரன் ஜிடியோட, பட் லுக்கிங் குட். மும்பை ஒரு சீசனில் எடுத்தாங்க 2024. இந்த மேட்ச் அந்த சீசன் எல்லாரும் சொன்னாங்க கம்போஜ் குட் கமாடிட்டின்னு. ஒரு சிஎஸ்கே எடுத்து ப்ரூவ் பண்ணுறாங்க. குட் பிக். ஓவராலாக பார்த்தா சிஎஸ்கே மும்பை ஸ்லைட்லி எக்ஸிக்யூஷன் வைஸ் சிஎஸ்கேக்கு பெட்டராக இருக்குது பவுலிங் மும்பையோடவே. வி ஹாவ் டு அக்செப்ட். பேட்டிங்கில் மும்பை ஓகே. 2 கீ மூமெண்ட் கீ பேட்டில்ஸ் பார்த்துருவோம். எனக்கு தெரிஞ்சு மும்பையோட பவுலிங் எஸ்பெஷலி பவர் பிளேயில் எவ்வளோ கம்மியாக வைக்கிறாங்களோ அவ்வளோ அட்வான்டேஜ். ஏன்னா அல்லாசன் ஃபார் சூப்பர் பவுலர். விக்கெட் எடுக்காத போது அவருக்குள்ள கொடுக்கும்போது விக்கெட் எடுக்க கொடுக்குறாரு. அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் விக்கெட் எடுத்து உள்ள கொண்டு வந்தீங்கன்னா எப்படி பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு ஜிடியோட காமிச்சாரு. உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி இந்த மேட்சும் அது மாதிரி பண்ணாங்கன்னா தே காட் குட் சான்ஸ். மேபி அந்த ஃபார்ம் எடுத்துட்டு 6-6 ஜெயிச்சு கூட சான்ஸ் கிரியேட் பண்ணலாம் பிளே ஆஃப். ஹவு டேஞ்சரஸ் மும்பை டீம்னு ஆல்ரெடி தே ப்ரூவ். சரி ஓகே. நான் ஒன்று என்னன்னா சிஎஸ்கேவோட ஃபினிஷிங் அந்த இடத்துல வீக்காக இருக்காங்க. தோனி வந்தாருன்னா மேபி அவர் எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு தெரியல. பட் அந்த இடத்துல ஓவர்டன் அப்படி இப்படி தான் மேனேஜ் பண்ணுறாரு. இல்லை டாப் ஆர்டர்லேருந்து யாராச்சும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கு. தே ஹாவ் டு லுக் இன் டு இட். டூபே ஒரு கன் மாதிரி உள்ளே வரணும்னு நினைக்கிறேன். ப்ரிடிக்ஷன் டைம். யார் பேட்டர் டு வாட்ச் அவுட் ஃபாராக இருப்பானா? ஐ எம் கோயிங் வித் சூரியகுமார் யாதவ். நீங்கள் வேணா பாருங்கள். சூரியகுமார் ஃபைண்ட் அ வே. ஐ எம் நாட் அவுட் ஆஃப் ஃபார்ம். ஐ எம் அவுட் ஆஃப் ரன்ஸ். ஹியர் சி த ரன்ஸ் அப்படின்னு சொல்லி காமிப்பார். சரி ஓகே. பவுலர் டு வாட்ச் அவுட் ஃபார் ஐ எம் கோயிங் வித் கம்போஜ். சூப்பர் ஃபார்மில் இருக்காரு. பர்பிள் கேப் டாப் 3ல இருக்காரு. 2-3 விக்கெட் எடுத்து உள்ள வருவார்னு நினைக்கிறேன். சரி ஓகே. யாரு கொஞ்சம் கம்மியாக கன்றாவியாக விளையாண்டு இந்த மேட்சை ஜெயிப்பாங்கன்னு சொல்லிடலாம். ஐ எம் கோயிங் வித் எம்ஐ. என்னதான் கேவலமாக விளையாண்டாலும் எம்ஐ பொட்டன்சியல் இருக்கு. அது இப்போ ப்ரூவ் ஆனால் கூட they got a chance to qualify. ஏன்னா யாரை வேணால் அடிக்க முடியும். 6-6 கூட ஜெயிக்க முடியும். they will maybe mathematically and squad wise they got a chance. போன மேட்சே ஜெயிக்க வேண்டியது அந்த ஒரு எட்ஜு கேட்காம விட்டது எனக்கே கேட்டுச்சு. எனக்கு டவுட்ஃபுல்லாக இருந்துச்சு. சரி யாருமே ஐ மீன் அப்பீல் பண்ணல. மேபி இருக்காமல் போயிடும்னு நினச்சேன். பார்த்தா ஸ்மிக்கோ இல்லை எட்ஜு. அது ஒன்று தான் கேம் சேஞ்சாக இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். அது ஃபர்ஸ்ட் பால் 6 வச்சு அது கேட்ச் ட்ராப். ஓகே விட்டுட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. விட்டுட்டாரு நமந்தி. அடுத்த பாலே அவுட். அப்போவே டைட்டாக 26-30 முடிச்சிருக்கலாம். ஒரு விக்கெட் அவரை முடிச்சிருக்கலாம். அப்போ 8 ரன் இருந்தார். 78 போயிட்டார் 32 பால். அதான் கேம் சேஞ்சாக இருந்துச்சு. மும்பை நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பட் இந்த கேச்சஸ் அதுதான் எனக்கு கொஞ்சம். அப்புறம் டெத் ஓவரில் 4/40 மேபி ஒரு 10 ரன்ஸ் அங்கே எடுத்துருக்கலாம். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஐ எம் டூயிங் இட் சோலோ. எனக்கு யார் வரலைனாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்காக வீடியோ போடுறேன். அண்ட் ஐ வில் கண்டினியூ நாட் ஓன்லி கிரிக்கெட், ஸ்போர்ட்ஸ் அண்ட் எவ்ரி திங் வாட் ஐ நோ. ட்ரூலி வாட் ஐ நோ ஐ சே. அதர்வைஸ் ஐ டோன்ட் கெட் இன் டு இட் ஃபார் யூ. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களும் சரி, பார்க்குறவங்களும் சரி, இவ்வளோ கடைசி வரைக்கும் எடுத்து